எங்க ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, வேலையும் பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பா போயிட்டுருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, கரண்ட் போனது தான். அது நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, சரி பண்ணும்போது, நம்ம அப்புவும் பார்த்தீங்கன்னா, கூடவே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சுதாவும் பார்த்தீங்கன்னா, கோவப்படுற நேரத்தில, பின்னாடியே பார்த்தீங்கன்னா, அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க, சுதாவ பார்த்ததுமே மாலத்தியும் பார்த்தீங்கன்னா, சுதா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா அவங்க என்னன்னா கொஞ்சமாவது மன வருத்தம் இருந்திருந்தா, கண்டிப்பா நீங்க உங்க பொண்ணுங்க இந்த வேலைக்கு மறுபடியும் அனுப்பியிருக்க மாட்டீங்க. உங்க பொண்ணு விளையாடுற விளையாட்டுல என் பையன வளைச்சு போடலாம்னு நினைக்கிறா. அதுக்கு மட்டும் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்கிருந்து கிளம்பி மாலத்தியும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நான் உள்ள வந்தா, என் மேல இன்னும் கோபம் தான் வரும். அதனால நான் கிளம்பிடுறேன். நீங்க சாப்பாடு குடுத்துட்டு வாங்கன்ட்டு நம்ம ரஷ்மியும் நம்ம அப்பாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்க. உள்ள வந்து எடுத்து ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாவ பார்ப்பாங்க ஒரு சைடு. நம்ம அப்பாவோட அப்பாவும் ரஷ்மியும் வந்திருக்கத பார்ப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாமலே 2 பேருமே பார்த்தீங்கன்னா முழிக்க. அதே நேரத்தில இங்க ரக்ஷித்தோட அப்பாவும், நம்ம அப்பாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, நாங்க சாப்பாடு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, நாங்களும் எங்களால முடிஞ்ச ஒர்க்க பண்றோம்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா துணி தைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, மாலத்தி பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்க, ரக்ஷித்தோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, சுதா மேலயும் தப்பு இருக்கு. அத பத்தி எதையும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல, அப்போட அப்பாவும் பாத்தீங்கன்னா, ரக்ஷிதா அப்பாவ லவ் பண்ற விஷயத்த சொல்லியும், ரக்ஷித்தோட அப்பாவும் பாத்தீங்கன்னா, அப்பவும் என்ன சும்மாவா? ரக்ஷிதா லவ் பண்றாள்ல அப்படின்னு சொன்னதுதான். என்னது? ரக்ஷிதா லவ் பண்றாளா? என் ஒய்ஃபும் இத தான் சொன்னா. ஆனா எனக்கு தான் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லியும், ஆனா ரக்ஷித்தோட அப்பா 100% அவ ரக்ஷித்த லவ் பண்றா. சீக்கிரம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ தான் போறாங்க. அது நடக்குதா இல்லையா பாருங்க அப்படின்ட்டு சொன்னது மட்டும் இல்லாம, பொண்டாட்டி சொன்னா என்னைக்கும் நம்பணும் சரியானுட்டு காமெடியா பேசிட்டு இருப்பாங்க. எங்க அப்பவும் பாத்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டு இருக்க நேரத்துல ரக்ஷித்துக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியலை வேற நம்ம மால்ட்டி கொடுத்து விட்டுருப்பாங்க. இதை ரஷ்மி கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல அப்பவும் பாத்தீங்கன்னா நானே கொடுத்துட்டு வந்துடுறேன், உனக்கு கேபின் தெரியாது இல்லன்னு கூட்ட எடுத்துட்டு போனா அது சுதாவும் பாத்தீங்கன்னா, நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறேன்னு தெரியாது. கண்ணு மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு நீ ஈராவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, கையோட மோதிரம் வேற எடுத்துட்டு வந்திருக்க. நம்ம ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா, அம்மா மோதிரத்த குடுங்கன்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம அப்புவும் வெளிய நின்னு கேட்டுட்டு இருப்பாங்க.